நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயிஸ். உங்களோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க. We have 2 minutes. Make it quick. வணக்கம் சார். நான் ரித்திக் குமார் ராய் சிங் ஆனியா. இந்த கம்பெனில 5 வருஷமா ஒர்க் பண்றேன். டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், பஞ்சுவாலிட்டி, நான் இதெல்லாம் கரெக்டா இருப்பேன். அப்புறம் சார், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்புறம் நீங்க என்னோட பேரை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராய் சிங்கானியா கம்பெனியோட ஓனர் நான் தான். உங்களுக்கும் உங்க தாத்தாவோட எங்களுக்கு ஒரு பிசினஸ் விஷயத்துல ஒரு டீல் இருக்கு சார். அண்ட் இட் இஸ் வெரி ட்ரூ. அப்புறம் நான் எங்க அப்பாவோட ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷன். Stop. Right here. இந்த கம்பெனியில நெப்போட்டிசத்துக்கு எந்த இடமும் கிடையாது. நம்ம கம்பெனியில மெரிட் தான் முக்கியம். நெப்போட்டிசம் இல்ல. You leave now. ஆனா சார் நான் ஒரு 5 வருஷமாவே சொன்னல. முதல்ல நீ கிளம்பு. Out. Next. குட் மார்னிங் சார். என் பேரு சாரா தீக்ஷித். இது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். அதாவது Wait. இப்போ உன் பேர் என்னன்னு சொன்ன? சாரா தீக்ஷித். சாரா தீக்ஷித். இந்த பேரு இது அதே பேர் தான். என்னோட ஒய்ஃபோட பேரும் இதான். இருந்தாலும் இது கோயின்சிடென்ட்டா இருக்க முடியாதே. மேரேஜ் ஆனப்போ நான் அவளோட முகத்தை சரியாவே பார்க்கல. அப்ப நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஒரு வேளை அவளா இருப்பாளோ. சார் இப்போ நான் கண்டினியூ பண்ணவா? உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சார் நான் லாஸ்ட் 6 மந்த்ஸா எஃபிஷியண்டா ஒர்க் பண்றேன். டைம் மேனேஜ்மெண்ட், மல்டி டாஸ்கிங், கிளையண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உன்னை கம்ப்ளீட். என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்றேன். பர்சனல் அசிஸ்டண்டா? சார் நீங்க ஷியரா தான் சொல்றீங்களா? ப்ராப்பர் இன்டர்வியூ இல்லாம ஸ்டார்டிங் டுமாரோ. உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. இவ்ளோ சீக்கிரமா எப்படி டிசைட் பண்ணாரு? கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ஆனா ஜாப் கிடைச்சிருச்சு. சொல்லுங்க தாத்தா. ஏய் பேராண்டி விராஜ், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ 6 மாசமா உன் பொண்டாட்டி கூட பேசவே இல்லையாமே, அவளை பார்க்கவே இல்லையா? அட நான் உன்னை இப்படிதான் வளர்த்தனா? உனக்கே இது அசிங்கமா இல்ல? அது வந்து தாத்தா, அவளோட தாத்தா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நீ, உனக்கு அவ மேல பாசமே இல்லையா? நீ அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்துற தெரியுமா? பாருங்க தாத்தா, நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? இல்ல, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ என்ன நல்லாவே ஏமாத்திட்ட. எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்ல. இப்ப நீ போன வை. சார் மேரிடா? சொல்லு தாத்தா, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ என்னத்த புரிய வைக்க போற? என்ன முட்டாள்னு நினைச்சியா என்ன? 6 மாசம் ஆச்சு, கொஞ்சம் நீயே யோசி. இதுல அந்த பொண்ணோட தப்பு என்ன இருக்கு? சரி தாத்தா, ஐ ப்ராமிஸ். நான் அவளை போய் பார்த்து புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நல்லது. நீ அவளை சீக்கிரமா போய் பாரு. அவளை உடனே வீட்டுக்கு கூட்டு வா. உன் மனைவி இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு வரல. இதோட எத்தனை நாள் ஆச்சு? இதுக்கு மேல என்னால முடியாது. புரியுதா? ஓகே ஓகே தாத்தா. சுமன், ஒரு வேலை பண்ணுங்க. லாஸ்ட் மந்த் நம்மளோட ஆக்ஷன்ல டைமண்ட் நெக்லஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதை பேக் பண்ணி வைங்க. சார் அந்த 20 கோடி நெக்லஸ் ப்ளூ டைமண்டியா சொல்றீங்க? எஸ், 20 கோடியா? வெரி அர்ஜென்ட் கிஃப்ட். சீக்கிரமா பேக் பண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் சாரா, நீ இதை பத்தி என்ன நினைக்கிற? நான் கொடுக்க போற கிஃப்ட் என்னோட ஒய்ஃபுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? அப்புறம் அவ சந்தோஷப்பட்டு என்ன மன்னிச்சிருவான்னு நினைக்கிறியா? சார் இவ்ளோ எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா எந்த ஒய்ஃபா இருந்தாலும் மன்னிச்சிடுவாங்க. பட் ஐ திங்க் பர்சனலா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜுவல்லரி எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க அவங்கள 6 மாசம் கழிச்சு பார்க்க போறீங்கல்ல? எஸ். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஜுவல்லரியை விட அவங்களுக்காக ஃப்ளவர்ஸ் கொண்டு போனா நல்லா இருக்கும். இந்த ரெட் ரோசஸ், அப்புறம் அவங்களோட ஃபேவரட் ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க அவங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். எந்த ஒரு பொண்ணுக்கும் டைம் அண்ட் அட்டென்ஷன் தான் ரொம்ப வேல்யூபிள், எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்டையும் விட. சார், நீ எனக்காக ஒரு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணி வைக்கிறியா? நான் என்னோட ஒய்ஃபை கேண்டில் லைட் டின்னருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஷியர் சார், நான் இப்போவே பண்றேன். இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. சாரா ஒரு நிமிஷம், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நீ விராட் சார் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோ. ப்ரொஃபஷனல் பிஹேவியர் மட்டும் அவர்கிட்ட கண்டினியூ பண்ணு. ஓகே? இல்ல சுமன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பொண்ணு கிடையாது. நான் நியாயமான வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும். நான் ரொம்ப ப்ரொஃபஷனலான பொண்ணு. ஐ நோ, பட் விராட் சார் உன்னோட அட்வைஸை சீரியஸா எடுத்துக்கிறாரு. சில நேரத்தில் உனக்கு ஆபத்தா கூட முடியலாம். ரிலாக்ஸ். நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான எம்ப்ளாயா இருக்க தான் ட்ரை பண்றேன், வேற எதுவும் கிடையாது. ஐ ஹோப் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டேவே இவ்ளோ ஹெக்டிக்கா? ஆனா ஜாப் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் பாஸும் ஸ்ட்ரேஞ்ச் பட் நைஸ். ஹலோ.
சாரி, நான் தானா யாரு? இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு நான் யாருன்னு தெரியலையா? தெரியல, நிச்சயமா தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ ஹலோ. தன்னோட புருஷனை கூட அடையாளம் தெரியலன்னு சொல்றா. எப்படி இது? நான் என்ன நினைச்சேன்னா அவ என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பான்னு. சாரா சாரா சாரா, உன்னோட வேலையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? ஸ்பெஷல் டின்னர் ஃபார் சம்மன் ஸ்பெஷல். நான் உன்னோட ஃபேவரட் பாஸ்தா எடுத்து வந்திருக்கேன். அவ இன்னொருத்தன் கூட இருக்காளா? எனக்காக கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. அப்படின்னா இவ என்ன சீட் பண்ணியிருக்கா. ஹலோ ஹலோ. போனை கட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு வியர்டான கால். பெயரை கூட சொல்லாம போனை வச்சுட்டாங்க. என்ன வேணும்னு தெரியலையே. அப்புறம் சாரா, நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? உன்னோட பாஸ் உண்மையிலே அவ்வளோ ஹேண்ட்ஸமா? ஆமா, அவரு கண்டிப்பா ஹேண்ட்ஸம் தான். அப்புறம் அவரோட ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா. அப்புறம் தெரியுமா கைஸ், அவர் அவரோட ஒய்ஃபுக்காக 20 கோடிக்கு நெக்லஸ் வாங்கியிருக்காரு. ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட்ல. அவரோட வைஃப் ரொம்ப லக்கி. ஆமா. ஆனா ஒரு விஷயம் தான் புரியல. நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்ல பார்த்தப்போ எனக்கு என்னமோ அவர் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஃபெமிலியராவே எனக்கு ஃபீல் ஆச்சு. டெக்னிக்கலி சாரா, அப்படி பார்த்தா நீயும் மேரிட் தான். நீ இப்படியே ஜாபுக்கு போயிட்டு இருந்தா அப்புறம் புருஷன் என்ன நினைப்பாரு சொல்லு? கபீர், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவன் வாழ்க்கை பூரா அவளை விட்டுட்டு போன ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? கல்யாணம் ஆன உடனே இவளை விட்டுட்டு போயிட்டாரு. 6 மாசமா எங்க இருக்காருன்னே தெரியல. நான் இந்த கல்யாணத்தை என்னோட தாத்தா சொன்னாருன்னு தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவரோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ என்ன தோணுதுன்னா என்னோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம் தான். நீ சொல்றது உண்மைதான் சாரா. நீ டிசர்வா தான் இருப்ப. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த விராட் சார், அவரை பத்தி யோசிக்கும் போது என் மனசு ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன ஃபீலிங்? சார் இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காரு. அங்க பாரு எவ்வளவு அக்ரெசிவா பிஹேவ் பண்றாருன்னு. இவருக்கு என்ன ஆச்சு? நேத்துல இருந்தே மூட் ஆஃப்ல இருக்காரு. ஒருவேளை அவரோட ஒய்ஃப் மேல கோவமா இருக்காரோ? இல்ல இல்ல, இவர் அவர் ஒய்ஃப் மேல கேரிங்கா தான் இருக்காரு. இவரோட ஒய்ஃப் ரொம்ப லக்கி. தண்ணி இதோ கொண்டு வரேன் சார். விராஜ், உனக்கு இந்த குதிரை எங்க கிடைச்சா? வாட் a figure, செம ஸ்ட்ரக்சர். சார் தண்ணி. முதல்ல எனக்கு தண்ணி குடிச்செல்லாம். எனக்கும் ரொம்ப தாகமா இருக்கு. சார் ப்ளீஸ் என்ன டச் பண்ணி பேசாதீங்க. உங்க கையை எடுங்க. கம் ஆன் பேபி, இங்க எல்லாருக்கும் தெரியும் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எங்க ஹை ப்ரொஃபைல்ல ஜாப் எப்படி கிடைக்கும்னு. சோ ரிலாக்ஸ். பிராங்கா சொல்லட்டுமா? என்ஜாய் பண்ணு. சார் நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அப்படியா? திரும்பவும் அவளை தொட முயற்சி பண்ண அவ்வளவுதான். ரிலாக்ஸ் மேன், உனக்கு நல்லா தெரியும்ல பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே. நீ எதுக்காக ஹைப்பர் ஆயிட்டு இருக்க? பிசினஸ்லயா? உன்ன மாதிரி கேவலமான கீழ்த்தரமான புத்தி இருக்கிறவங்க கூட எல்லாம் என் கம்பெனி என்னைக்குமே டீல் வச்சுக்காது. ராம்சிங், ராம்சிங், இப்பவே இந்த இடத்துல இருந்து இந்த புறம்போக்க கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பொண்ணுக்காக நம்ம 500 கோடி ரூபாய் பிசினஸ் டீல நீ மறந்துட்டியா? இப்ப நானும் டிசைட் பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நம்மளோட பிசினஸ் டீல் ஓவர். நீ ரொம்ப வருத்தப்படுவ விராஜ். நீ பெரிய தப்பு பண்ற. இன்னும் ஏன் பார்த்துட்டு இருக்க? உடனே வெளியே அனுப்பு. தேங்க்யூ சார். நீங்க எனக்கு பண்ண உதவியை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். இருந்தாலும் இது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய லாஸ். அவரால நமக்கு 500 கோடி போயிடுச்சு. எங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் என் கம்பெனில ஒர்க் பண்ற பொண்ணுங்களோட பாதுகாப்பு, ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடமும் ரொம்பவே முக்கியமானது. அப்புறம் என் கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு நான் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். தேங்க்யூ சார். தட் மீன்ஸ் a lot. கால் மீ வீரா. நீ இப்போ ஓகே தானே? சார் நான் இப்போ ஓகே தான். நீ ஒன்று பண்ணு, நீ வீட்டுக்கு போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. டிரைவரை உன்னை ட்ராப் பண்ண சொல்கிறேன். சார் ஐ மீன் விராஜ், இப்போ இந்த கிளைண்ட் போனதுனால எல்லா மீட்டிங்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. நான் உங்களுக்கு புது மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணவா? அன்னைக்கு நாம கூட ஏதாவது தப்பாக நினச்சிருந்துருக்கலாம். ஒரு வேளை அவன் ஃப்ரெண்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. புக் டேபிள் ஃபார் டின்னர், கேண்டில் லைட் டின்னர் ஃபார் டூ. நான் என் மனைவியை கேண்டில் லைட் டின்னருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன். சார் உங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கறதுக்கு ஃப்ளவர்ஸ் ரெடி. நானே ஸ்பெஷலா சூஸ் பண்ண ரோசஸ். கிளாசிக் ரொமான்ஸுக்கு இதான் பெர்ஃபெக்ட். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸுக்கு நடுவில் நான் ஒரு டைமண்ட் ரிங்கும் மறைச்சு